தந்தி தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் பார்த்தேன். அந்த விவாதத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, நாம் தமிழர் கட்சி எப்போவுமே ஒரே நிலைப்பாட்டில் இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரே கோட்பாட்டில் இருக்கீங்களே. இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு தொழிலாளர் போராட்டமா அங்கே கம்யூனிசம் தேவைப்படுது, இல்லை ஒரு கேபிட்டலிசமா அங்கே ஒரு கொள்கை தேவைப்படுது. அப்போ நீங்கள் ஒரே கொள்கையில் இருந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு. அவருக்கு புரிதல் அவ்வளோதான். தமிழ் தேசியம்னா என்னென்னு அவருக்கு புரியல. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு சாயப்பட்டறை இருக்குது. அந்த சாயப்பட்டறை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க. இப்போ நாளைக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல், சாயப்பட்டறையில் அந்த தொழிலாளிக்கு ஏதோ ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா, அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சுன்னா, அந்த சிக்கலுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது இந்த பொது உடைமை சொல்லக்கூடிய அந்த கட்சி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக போய் நிற்கும். நாம் தமிழ் கட்சியும் போய் நிற்கும். ஆனால் இதுவே அந்த சாயப்பட்டறையிலேருந்து வெளிவர கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழிவில் மூலியமா நதிகள் பாதிக்கப்படுது, அது கடலில் போய் சேருது. இதனால் இயற்கை சூழல் பாதிக்கப்படுது, நீர் மட்டம், பூமிக்கு அடியில் இருக்க தண்ணி, இது எல்லாமே பாதிக்கப்படுது. இதை பற்றி கம்யூனிஸ்ட் இன்னைக்கு பேசுகிறாங்களா? பேசலை. அப்போ கம்யூனிஸ்ட் எதுக்கு எங்களுக்கு? கம்யூனிஸ்டே எங்களுக்கு எதுக்கு? சரி, அப்படி இருக்கட்டும். தமிழ் தேசியம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, தமிழ் தேசியம் இதையெல்லாம் பேசுது. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வெறும் கம்யூனிஸ்ட் மாதிரி இல்லை ஒரு கேபிட்டலிசம் மாதிரி இல்லை. இது பரந்தப்பட்ட பார்வை கொண்டது. புரியுதா? இப்போ இந்த இயற்கை மண் சார்ந்த இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி தமிழ் தேசியம் பேசுது, நாம் தமிழ் கட்சி பேசுது. என்னென்னு பேசுது? அங்கே பூமிக்கடியில் நீர் மட்டம் பாதிக்கப்படுது. நீங்கள் சாயப்பட்டறையிலேருந்து வெளியே வர தண்ணி மூலியமாக அது நதியில் அப்படியே விடுறீங்க, அதன் மூலியமாக அங்கே இருக்க விவசாய நிலம் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி பல சிக்கல்களை நாம் தமிழ் கட்சி பேசுது. இந்த மக்களுக்கு அது தெரியல. அது நம்மளோட தப்பு தான். நாம் தமிழ் கட்சி நம்மளோட தப்பு தான். நாம் இதையெல்லாம் விழிப்புணர்வு மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கலை. நம்ம கட்சி மூலியமாக கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கான வேலையை நம்ம செய்யணும். இது சின்ன இதுக்கெல்லாம் பெரிய பணம் செலவாகுது. வீடு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணணும், அந்தந்த கிராமங்களில் போய் பண்ணணும், பொதுமக்கள்கிட்ட போய் பண்ணணும், நகரமாக இருந்தாலும் போய் பண்ணணும். இப்படியெல்லாம் விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம சொல்லணும். சொல்லாமல் விட்டது நம்மளோட தவறு. இதனால தான் தந்தி டிவியில் அவர் அந்த கேள்வியை கேட்குறாரு.